ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 16வது வாரத்தில் வருகின்ற திங்கட்கிழமை நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக விடுதலை பயண நூலிலிருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகத்திலே இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஆண்டவர் வாக்களித்த கானான் தேசத்தை நோக்கி செல்லுகிறார்கள். ஆனால் அவர்களை அனுப்பிவிட்டு எகிப்தியர்கள் மனம் மாறிவிட்டார்கள். ஆண்டவர் பார்வோனுடைய மனதை மிகவும் கடினமுற செய்கிறார். மீண்டுமாக துரத்தி வருகிறான். மக்கள் அனைவரும் மோசேவை கடிந்துரைக்கிறார்கள். எங்களுக்கு எகிப்திலேயே படுகொழி சாவுக்குழி இல்லை என்றால் எங்களை இங்கே பாலைநிலத்திற்கு கொண்டு வந்தீர் என்று புலம்புகிறார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு அருளப்பட்டது மோசே வழியாக. ஆண்டவர் மோசேவிடம் சொன்னது இதுதான்: நீங்கள் அமைதியாக இருங்கள், கடவுள் உங்களுக்காக போராடுவார். மோசே மக்களிடம் சொன்னார். கிறிஸ்துவில் மிக பிரியமானவர்களே, நமக்கும் கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான்: நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்களா? நீங்கள் ஒதுக்கப்படுகிறீர்களா? உங்கள் உரிமைகள் தட்டி பறிக்கப்படுகிறதா? நீங்கள் மற்றவர்கள் மத்தியிலே நீங்கள் ஓரம் கட்டப்படுகிறீர்களா? அமைதியாக இருங்கள், உங்களுக்காக கடவுள் போராடுவார். நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன. கடவுளுடைய நாட்கள் நமக்கு அருகில் இருந்து கொண்டிருக்கின்றன. சாத்தானுடைய தூதுவர்கள் தான் நம்மை அடக்கி ஆளுகிறார்கள். கடவுளுடைய பெயரை வைத்துக்கொண்டு நான் உங்களுக்குரியவன் என்று சொல்லிக்கொண்டு ஏழை மக்களையும் வறியவர்களையும் எளியவர்களையும் ஏமாற்றி பிழைக்கின்ற எத்தகர்களுக்கு முடிவு கட்ட கடவுள் அருகில் வந்து விட்டார். அதனால் விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் சொல்வது போல, நீங்கள் அமைதியாக இருங்கள், கடவுள் உங்களுக்காக போராடுவார். இன்றைய நற்செய்தி வாசகம் ஏறத்தாழ அதே கருத்துக்களை தான் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் வெறும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் மட்டும் செய்திருந்தால் இந்த உலகத்திலே மிகவும் புகழப்பட வேண்டிய மனிதர், மிகவும் போற்றத்தக்க மனிதராக இயேசு கிறிஸ்து இருந்திருப்பார். ஆனால் அவர் தவறி ஒரு வேலை செய்து விட்டார். உண்மைக்கு எதிராக சென்றவர்களை அடையாளம் காட்டினார். அது அரசனாக இருந்தால் என்ன, ஆண்டியாக இருந்தால் என்ன, மன்னனாக இருந்தால் என்ன, மறைநூல் அறிஞராக இருந்தால் என்ன, உண்மைக்கு எதிராக பேசியவர்களை அவர் தோலுரித்து காட்டினார். மக்களை ஏமாற்றினார்கள், அவர்களை துன்பப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை சாடினார். பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒருவரை அவர்கள் அதிசயங்கள் செய்ய போது ஏற்றுக்கொண்டார்கள், புதுமைகள் செய்த போது ஏற்றுக்கொண்டார்கள், நோயுற்றவர்களுக்கு குணமளித்த போது ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக அவர் பேச ஆரம்பித்த பொழுது அவரிடம் அடையாளம் கேட்க ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இதுதான் இந்த உலகம். இந்த உலகம் ஒரு குருவானவர் தான் செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டு சென்றால் நல்ல குருவானவர். ஆனால் ஒருவன் செய்த தவற்றை அவர் சுட்டி காட்டிவிட்டால் அவனை போல ஒரு கேவலமான குரு கிடையாது, அவனை போல ஒரு பொய்யன் கிடையாது, அவனை போல ஒரு பொறுக்கி கிடையாது என்று மக்கள் பேசுகின்ற பொழுது அனைத்தையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். கடவுள் அந்த குருக்களுக்கும் இந்த நல்லவர்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தை: அமைதியாக இருங்கள், உங்களுக்காக நான் போராடுவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இறைவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே நாம் நடக்கின்ற பொழுது நமக்கு எல்லா தேவைகளையும் அவர் பார்த்து கொள்வார். எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நம்மை படைத்தவர், காக்கின்றவர், வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர் உயிருள்ளவர், வலிமை மிக்கவர், மிக பெரியவர். அந்த பெரியவருடைய அன்பு மக்களாக வாழ நாம் முயற்சி செய்வோம். அதற்கான வரம் வேண்டி ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.